நம்ம வாழ்க்கையிலும் நடந்திருக்கும். குடும்பமே ஆப்போசிட்டா நின்று இருக்கும். குடும்பமே ஆப்போசிட்டா நின்று இருக்கும். நம்ம நம்பின மனிதர்கள் நமக்கு ஆப்போசிட்டா நின்று இருப்பாங்க. ஆனா இங்க வேதம் அழகாய் சொல்லுது, அவனை பகைச்சாங்க உண்மைதான். ஆனா யோசேப்பு ஒரு நாளும் தன் சகோதரர்களை பகைக்கவே இல்லை. அவன் நினைச்சிருந்தா இவங்க எல்லாம் இப்படி பண்ணாங்களே அப்படின்னு சொல்லி அவன் அதை குறிச்சே யோசிச்சுட்டு இருந்தானா, எகிப்து அரண்மனையில போயிட்டு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல உட்கார்ந்திருக்க முடியாது. உங்க வாழ்க்கையில ஒரு உயர்வு வரணும்னா இதை குறிச்சு யோசிக்காம என்னை எப்படி ஆண்டவர் உயர்த்த போறாருன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உயர்த்துவாரா மாட்டாரா? நீங்க இதை நினைச்சிட்டு இருக்கிறதுனால தான் இன்னும் புதிய காரியம் உங்க வாழ்க்கையில நடக்கவே இல்லை. நீங்க விட்டு கொடுக்காத காரியம், சில காரியங்களை மறக்காத காரியம், இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே, அவங்க இப்படி பண்ணிட்டாங்களே, இவங்க இப்படி செஞ்சுட்டாங்க, இதை நினைச்சு